इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् हमारे आधारத்தை உபாரத்தில் நகாரத்தில் நகாரத்தை ஆத்மாவில் கைலாசம் பண்ணி தியானம் பண்ண வேண்டியது. இந்த தியானத்துடைய பலன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா கடைசியில் சொன்னால் அவன் ஆத்மசாட்சா்காரத்தை அறிவிப்பான். இந்த சமாதி செய்கிறான் பத்து ஆத்மா மற்றது இந்த அத்தியாசத்தினாலே அவனுக்கு ஆத்மசாட்சா்காரமானது. ஆத்மசாட்சா்காரம் நடக்குதுன்னா அதுக்கப்புறம் அவன் ஜீவன் முக்தனாக இருக்கான். அவன் சுத்தகிருத்தனாக இருக்கான், அவன் ஜீவன் முக்தனாக இருக்கான். அவன் ஆத்மாவிலேயே அவன் ரமித்துக் கொண்டு இருக்கானே தவிர ஜெகத்தை அவன் பார்க்கவே மாட்டான். சில ஆத்மீக ஆரூபமாக ஜெகதேகத்தை நடிப்பது ஜீவன் மக்கள் நிலையிலே சில சமயங்களிலே அவன் லட்ச விவகாரத்தில் ஈடுபடுவான். ஈடுபடும் போது தெய்வத்தை பார்க்கிறான். ஆனா அவன் தெய்வத்தை பார்க்கறதுக்கும் ஒரு அஜ்ஞானி தெய்வத்தை பார்க்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா நடத்துக்கு சிறந்ததான். அஜ்ஞானி சைத்தன்யத்தை விட்டுட்டு பாக்கிய மாற்றம் பார்க்கலாம், அந்த ஜலத்தை மாற்றம் பார்க்கலாம். அதாவது மண்ணை பார்க்காமல் ஜலத்தை பார்க்கிறாங்க. நானே பார்க்கலாம், ஆனா மண்ணால் நான் போய் வருகிறேன், நானே மாற்ற முடியுது. இப்ப தியானமாக இருக்கிறவன் தெய்வத்தோட அங்கிதமாக இருக்கான். எல்லாமே அர்த்தமாக இருக்கு. அவனுக்கு அப்ப ரெண்டு பேருடைய பார்வைகளுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதன் பின்பு பத்துக்கு செய்த தீர்மானம் ஏற்படுறது. இதை நம்ம தீர்மானங்கிறது ஒரு பொதுவாக இது கரெக்டு அப்படின்னு நினைச்சுருக்கோம். வேற இடத்துல புதுசாக ஒரு இடத்துல போனோம்னா கரெக்டு மாறிடுது. அந்த வேற ஒரு இது கரெக்டாக தெரியும். அந்த மாதிரி வித்தியாசம் இருக்கு. நமக்கு அந்த ஊரில் கேட்டால் பிரயோஜனம் இல்லை. அப்படிதான் வரும். அது தெரிஞ்சுக்கலாம். இந்து விவாதங்கிறது ஒரே ஒரு சந்திரன் தான் இருக்கு. ஆனால் ரெண்டு சந்திரன் தான் இருக்கு. ஒரே ஒரு சந்திரன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இது என்ன விசேஷம் இல்லையா? அதை குறித்து தெரிஞ்சுதான் இருக்கு. வித்தியாசம் ஏதாங்கன்னா நான் ஏமாத்திக்கலாம். அதே தெரியாது. அதான் வித்தியாசம். முன்னாடி நீங்க தெரியாத போது எப்படி கிடைச்சதோ அப்படியேதான் இங்க தெரியுது. நான் வந்ததுக்கு அப்புறமா ஆனா ஏமாற மாட்டாங்க. ரெண்டு சந்தர்ப்பத்தை நம்புவனா ஆசிரியர்களோ ஒரு உதாரணம் இருப்பாரா? நாட்டுல சித்தத்தினால ஒரு கசப்பு ஏற்பட்டு அப்ப வெள்ளத்தை வச்சாலும் அது கசக்கிறது. கசக்கிறதுனா வெறும் கசக்கிறது மாத்திரம் அதை சுட்டு முடியாமல் இருக்கிறது. வெள்ளத்தை கூட அவனால ஏற்க முடியல, ஆகும். ஆனால் வெள்ளம் திருப்பூர்ல தெரிஞ்சு வந்து அவனை வெள்ளம் கட்டப்படுன்னு சொல்லுவான். வெள்ளத்தை தெரிஞ்சு தான் இருக்கு. ஆனா என்னுடைய நாட்டில் உள்ள தோஷம் என்னால உணர முடியல. எனக்கு சாமியோடையும் இருக்காங்க. இப்ப கூட வந்துடுறான். இருந்தாலும் அதை நம்ப மாட்டான். வெள்ளம் கட்டுக்கிறான் அப்படின்னு பிரதிபாதத்துக்கு அனுகூலமாக அது என்ன ஒரு காரியம் பண்ணமோ அந்த காரியத்தை பண்ணினாலும் கூட நிற்காமல் இல்லாமல் இருக்கிறதுனால அவன் ஏமாந்துருக்கான். அந்த மாதிரி சொல்லியிருக்கார். இந்த பிரதிபாதம் நிறுவனம் இல்லையா? பிரதிபாதம் தெரிவிக்க சதா ஆசீசையா இதுதான் இன்னொரு கேள்வி வருது. காரணம் பயன் ஏற்பட பரியந்தம் இந்த பிரதிபாதம் தெரியும். இது எப்படி தெரிகிறது? காரணம் பயன்படுத்த பிரதிபாதம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய பிரமாணமா காண்பிக்கிறார். சத்திய காவலேபுரம் தியானம் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு சத்திய காவலேபுரம் யாவம் நன்மோக்கு அவரம் பத்து அப்படின்னு சாங்கோக்கியத்துக்கு
என்ன அர்த்தம் கேட்டா ராமாந்தத்தவா அவன் கொஞ்ச நாள் இருப்பான். எத்தனை நாள் இருப்பான் அப்படின்னு கேட்டாக்க அசம்பம் திறமை சொன்னா ஒரு கால விளம்பரம் எடுத்து காண்பிக்கிறது. எந்த வீட்டுக்குள்ள இந்த கால விளம்பரம் தியானத்துக்கும் தியானத்தினால வரக்கூடிய சத்தம்பத்தி அந்த அங்க சொல்லப்பட்ட அந்த பிரயோஜனத்தை சத்தம்பத்திங்கிற சப்தத்தினாலே சொல்லப்பட்டு அந்த சத்தம்பத்திக்கும் தியானத்துக்கும் நடுப்புற ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு காலம் அது அப்படின்னு கேட்டா யாவம் விமோகத்தே நடிகார். இந்த பிராரப்த கர்மாவிலிருந்து விடுதலை பரியந்தம் பிராரப்த கர்மா முடித்து போகிறதுக்கு எவ்வளவு காலம் இருந்தமோ அந்த அவ்வளவு காலம். தியானம் வந்ததுக்கு பலமான சத்தம்பத்திங்கிறது ஏற்படுறதுக்கு இவனுக்கு மத்தியில தியானத்துக்கு சத்தம்பத்திக்கும் ஏற்படுத்தக்கூடிய காலம் எவ்வளவு காலம்னு கேட்டா இவனுடைய பிராரப்த கர்மா முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அது கொஞ்சம் நிற்காக இருக்கு. அதனால பிராரப்தம் பிராரப்த கர்மா செயற்கை அடைகிற பரியந்தம் இவனுக்கு சரீர பிரதிகாரம் தெரியும். இதெல்லாம் புரிதான் இருக்கிறான். தக்க காவலியோசனம் இத்தியாதி சொல்லியாகிறது. பிராப்திய அனுபவத்திற்கு முக்கத்த ஆபாசமானதா இந்த ஒரு கேள்வி. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது. அந்த முக்கம் ஜீவன்முக்கம் பிராப்தத்துக்கு வரப்பட்டவன் தான் நம்மளை போல. அப்ப நமக்கும் வந்து நிச்சயம் அவங்க சொல்லுதான் பிராப்தமா வந்து அவனையும் கொடுக்கும். அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு சிரமம் இருக்கிறது. ஒரு வித்தியாசம் இல்லை, அங்கேயும் வித்தியாசம் இருக்கு. என்ன பிராரப்தத்தை அனுபவத்திற்கு முக்கத்தை ஆபாசம் ஆக்கிறதா அப்படின்னா என்னன்னு கேட்டா பிராரப்தம் அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் இருக்கு. எதை வச்சுக்கிறோம், அவன் சில காரியங்கள் செய்யறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஒரு காரணத்தை கல்வி பிராரப்தம் அனுபவிக்கிறது. எப்படி சுத்தமா இருக்கும் பிரபஞ்சம் தேசத்திற்காக ஆபாசமாக்கும் அப்படின்னு அதே போலதான் இவருடைய பிராரப்த கர்மாவும் அனுபவிக்கிறது. அந்த பிராரப்த கர்மா வேலை செய்யுது, அதனால அவனுக்கு கஷ்டம் வருது, சுகம் வருது அப்படிங்கிறதெல்லாம் பிரதிக்கு வருதோ இல்லையா, 4 பேருக்கு தெரியறதோ இல்லையா. இது பிரதிபாகம் இருக்கு. இந்த பிரதிபாகத்திற்கு பிரதிபாகம் இதெல்லாம் பிரதிபாகம் வருதோ அதே மாதிரி பிராரப்த கர்மாவும் இருக்குன்னு ஒரு பிரதிபாகம். இந்த பிராரப்த கர்மாவை நிஜமே இல்லை, இது சத்தியம், இதனால நான் துக்கத்தை அனுப்பிக்கிறேன் அப்படிங்கிற அவருடைய எண்ணம் கூட அவனுக்கு அவருடைய திருப்தியில பார்த்துருக்கு. எப்படி துவைதம் வந்து இதாத்ம எதிர்த்தமாக சைதன்யஸ்வரூபம் எதிர்த்தமாக தெரியுதோ, சைத்தன்யமாகவே தெரியுதோ, இந்த பிராரப்தமாகவும் அவனுக்கு அப்படியேதான் தெரியும். ஆனா அவனை பொறுத்தவரை அவன் அவன் வந்து கஷ்டத்தை பிராரப்தமா ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கு அந்த பிரதீதியை தான் பிராரப்தமாவை அனுபவிச்சு சொல்றது அனுபவிச்சு பிராரப்தத்தை அனுபவத்திற்கு முக்கத்தை ஆகாசம் ஆகுறது. முக்கம் முக்கம் ஞானம் வந்தாலே முக்கம் தான். அப்படி முக்கமாக இருக்கிறவனுக்கு பிராரப்தமா அனுபவிக்கிறது சொல்றது எதனால ஒரு பிரதிக்கு வருவதை இருக்கிறாங்க. சர்வதா முக்தா இவன் வந்து சர்வதா முக்த ஞாபகத்துவம் ஆத்மதத்துவத்தை தெரிந்து கொண்ட அவன் இப்போதுதான் முக்தன் அப்படிங்கிறது இல்லை, சர்வதா முக்தன். சர்வதா கூட ஞானம் வந்து அப்புறம் முக்தன் கூட இல்லை, முன்னாடியே முக்தான் ஞானம் வருது முன்னாடி. சர்வதா முக்த ஞாபகத்துவ குமாரத்தை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பிரார்த்த போக சேகத்திய சங்கயே ததந்தரம் அவித்யா திராசனம் சர்வாபாச விவர்ஜிதம் சைதன்யம் அமலம் சுத்தம் மனோவாசா கோதரம் வாக்கிய வாசக நிர்முக்தம் தேயோபா வேத வர்ஜிதம் பிரஜானம் ஆனந்தம் வைஷ்ணவம் பதம். இந்த பிரார்த்த கர்மான் பயமாயிருக்கும் சொன்னால் அவன் சொன்னா உடனேயே அவன் இந்த விஷ்ணோக்காரன் பலன்னு சொல்லக்கூடிய ஒரு பதத்தை அடைகிறான். மேலாக இந்த பிராரப்த போக
ஞானம் வருங்காலத்துல பிரார்த்தனை அனுபவிக்கிறதுக்கு தேசம் இருக்கு. ஏன்னா அந்த பிரார்த்தனைனாலதான் நம்ம ஞானத்துல வந்துருக்கு. பிரார்த்தனை எல்லாம் கொண்டு போச்சுன்னா அவங்க எதிர்க்க வந்துடும், ஞானமே வராது. அதனால ஞானம் வரத்துக்கு அந்த பிரார்த்தனைகளுக்கு அனுகூலம் பண்ணிக்கணும். அதனுடைய வார்த்தை வந்து எப்போ பயமாகிறதோ அந்த பயமாகிறதுனா அது அனந்தரம். அனந்தரம்னா அவருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயமாகறதுக்கும் இவன் வந்து அந்த வைஷ்ணவத்தை அடைகிறான் சத்தம் பற்றி பேசுறது சொல்றதுக்கும் நடுப்புற இடவெளி இல்லாமல் அப்படின்னு அனந்தரம். அந்தரம்னா இடவெளி, அனந்தரம்னா இடவெளி இல்லாமல். இது பயமாகிறதுதான் அவன் நோக்கத்தை அடைவதுதான் எழுதான். இவன் எதை அடையலாம்? வைஷ்ணவம் பதம் ஆகிறது. விஷ்ணுடைய பதத்தை அடைகிறான் அப்படின்னு. விஷ்ணுடைய பதங்கிறது என்ன, அது எப்படி இருக்கு அப்படின்னு விஷ்ணவ பதம் சொன்னா ஆத்மஸ்வரூபம் தான். அது எப்படின்னா அவித்யா உயிராக அவித்யாங்கிற பிரியம் அந்தகாரம். இந்த அந்தகாரம் சம்பந்தப்படாது. எதுக்காக சொல்றதுன்னா யாரை பார்த்தீங்கன்னாலே அவன் அஜ்ஞானம் தெரிஞ்சு முடியாது. ஆத்மஸ்வரூபம் அஜ்ஞானம் தெரியல அப்படின்னு. அப்ப அவிக்கிற அந்தகாரத்தோடு சேர்ந்து தெரிஞ்சிருந்தது. ஆனா அந்த அந்த ஆத்மஸ்வரூபம் அந்த மாதிரி அவித்தியோடு சேரவே இல்லை. அதனால அவித்யாசிய அதீதமானது. அவித்யாசிங்கிற சம்பந்தம் இல்லாது. சர்வ ஆபாச விவரிதம். இது இரண்டாவது. ஆபாசங்களுக்கு ஆபாசத்திற்கு ஆபாசாக பார்க்கப்படும் விஷயங்கள் சரீரம் திரும்புவது கடம்பதான் உலகத்துல எல்லாம் ஆபாசத்திற்கு ஆபாசாக பார்க்கப்படுகிறது. இது எதோடு சம்பந்தப்படாதது ஆத்மஸ்வரூபம். ஆத்மஸ்வரூபம் அசங்கம் எதோடு சம்பந்தப்படும். அதனால சர்வ ஆபாச விவரிதம். சைதன்யம், சைதன்யம் ஞானஸ்வரூபம். ஆனந்தம் இருக்கா? ஆனந்தம் பிரஜானம் ஆனந்தம். அறுபத்தொண்டாயிரத்தி பாருங்க. அந்த சைத்தன்யம் போடுறதா நான் அப்படின்னா இதுதான் தேவையா? சைத்தன்யம் இதுல இருக்கு. சைத்தன்யம் ஞானஸ்வரூபம். மலம் அப்படின்னு சொல்லிருக்கு. மலம்னா அழுக்கு, அழுக்கு இல்லாதது. அழுக்குங்கிறது என்ன இருக்கு? அதான் நபர் ஆகாசத்துல மாலின்யம் இருக்கு பதினொன்னு சொல்ற மாதிரி ஆத்மாவில அழுக்கையாக ஆரோக்கியப்படுத்துறது எல்லாமே அது மலம். அந்த மலம் தான் இல்லாதது. அழுக்கையே இருக்குன்னா ஆரோக்கியம் இருக்கணும். அதனால அமலம் துக்கம் இதுதான் துக்கம்னு சொல்றது. அதுக்கப்புறம் மனோவாதான் அகோதரம். மனசுக்கும் யோசனைகளே விஷயமாகாது, வாக்குக்கும் அது விஷயமாகாது. மனசுக்கு விஷயமாகாதுன்னு சொன்னா அதை பற்றி மனசை நினைக்காது இல்லையா? எதை பற்றி மனசை நினைக்காதோ அது மனசுக்கு விஷயம் இல்லை. நினைக்காது, நினைக்கிறது சக்தி இல்லை. அதுக்கு ஒரு சுகாதாரம் இல்லை. அது நினைச்சு அதனால அது மனசுக்கு விஷயம் இல்லை. வாக்குக்கு விஷயம் இல்லைன்னு சொன்னா வாக்குக்கு மர்ம சம்பந்தம் ஏதோ அந்த பிரவர்த்தனை செய்வாங்க. ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் ஒரு காரணத்தாலதான் அந்த சட்டை அதை அந்த விஷயம் இருக்கு. கௌரவம் சொன்னா எத்தனையோ பிராணங்கள் இருக்கு, மற்ற பிராணங்களெல்லாம் சொல்லாமல் ஒரு மாதம் மாத்திரம்தான் அதை சொல்றது. இந்த கோஷம் என்னதோ குரங்கு இருக்கு, ஆள் இருக்கு, பூனை இருக்கு, கெஜல் இருக்கு, எதையும் கௌரவம் சொல்லலாம். இதுவும் ஆதரவு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா அதுதான் பிரவர்த்தனை செஞ்சுட்டு அந்த கோஷத்துல ஒரு தர்மம் எங்கே இருக்கோ அங்கதான் நீங்க சத்தம் என்று பிரவர்த்திக்கும். ஆனா பிரவர்த்தி சித்தம் கோஷத்துல ஒரு ஒவ்வொரு விவரம் பாதகா அப்படின்னு நான் வந்து சாப்பிடலாம், நான் பண்ண தெரியாது அப்படின்னு நான் பார்த்து சொல்ல முடியுமா? பாதகா ஏன் சொல்ல முடியாதுன்னு சொன்னா அந்த கட்சிக்கு அர்த்தம் அவன் அதை பிரவர்த்திக்கிற ஒரு நிறுத்தம் இருக்கு. அந்த நிறுத்தம் இல்லாத இடத்துல போய் சத்தம் வந்து சொன்னா சத்தம் வரும். அதனால ஏற்படுத்தமான பிரம்மஸ்வரூபத்தை அவஸ்தன் ஆரோக்கியத்தை தெரியாது. அதனால வாசனம் அகோதம், மனசுக்கும் அகோதம், வாக்குக்கும் அகோதம் ஆனது. வாக்கிய வாசக நிர்மோகம் இது என்ன அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி
நம்ம ஓங்காரத்தை சப்தத்தை வச்சுட்டு இந்த ஞானம் தெரிவிக்கிறார். ஓங்காரம் தான் எல்லாம் அப்படின்னு அந்த பாத்திரத்தை வாக்குவாத காலத்திற்கு அதே தெரிவிக்கிறார். எப்படி அந்த அகாரம் தான் அந்த சூழல் எல்லாம் அகாரமா இருக்கு. எல்லாம் உதாரணத்துக்குள்ள அடங்குங்க எப்படி ஆகும்? அதே ஒன்றுக்கு எப்படி ஆகும்? அகாரம் வேறு நம்ம பார்க்கக்கூடிய சூழல் வேறுன்னு வர முடியாதா அப்படின்னு தெரியாது. அப்படின்னு அந்த வாக்கியவாத காலத்தை வச்சிருந்துதான் அவர் ஆசிரியர் வாக்கியவாத காலத்தை வச்சு அதே தெரியும். இப்போ இது என்னதுன்னா இது புத்தகம்னு நான் சொல்லுவேன். புத்தகம் தான் இது. இது புத்தகம் சொல்றது ஒன்றும் தப்பு தெரியல. இது என்னது? இது புத்தகம். இந்த ஒரு உதாரணம் நான் ஒரு கொஞ்சம் பேர் வச்சு தேவதத்தன் யாரு தேவதத்தன் கால தேவதத்தனம் தேவதத்தன்கிறது பேரு. இந்த பேரும் அவனை ஒன்னா வேறையா எப்படி வேற அவன் பேர் இல்லை. இது அவனுடைய பேரு. அவனே அந்த பேரு இல்லை. அப்ப தேவதத்தன்றது அவனுடைய பேரு. ஆனா அவன் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் அவன் வந்து தேவதத்தன் சொல்ல முடியும். இது யாருங்கிட்ட தேவதத்தன் அப்படின்னு சொல்லலாங்க. இவன் யாரு? தேவதத்தன் பெயர் உடையவன் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்றதா தேவதத்தன் அப்படின்னு தேவதத்தன் பேர் வைக்கப்பட்டவன் அப்படின்னு நான் வேகமா சொல்ல வேண்டியிருக்கேன். ஆனா அது சொல்ல அவன் சொல்றதா இல்லை, பிரதிஜே இல்லை. அவன் தேவதத்தனா அப்படின்னு சொல்றான். இவனே தேவதத்தன். அது என்ன காமிக்கிறதுன்னு கேட்டா அந்த பேருக்கும் அது சப்தத்துக்கும் அந்த சப்தத்துக்கு எந்த அர்த்தமானதோ அந்த அர்த்தத்துக்கும் ஒரு சாதாரணம் இருக்கு. சாதாரணம் இருக்குன்னா ஆரோக்கியமான ஒரு சாதாரணம் எதெல்லாம் இல்லை. நம்மளுக்கு தெரியவில்லை. ஒன்று ஒரு சத்தம் தெரியுது. அப்படி ஒரு சாதாரணத்தை வச்சு பேரும் அதுக்கு அர்த்தமும் ஒன்று. விசாபூதமாக அந்த விஷயத்தை சொல்லும்போது பொதுவான அந்த ரதத்தை இவன் ரதந்திரம் சொல்லுவான். இந்த சந்தத்தினால எப்படி சொல்றது? அந்த இடத்துல சொல்லி என்ன சொல்றா வாதாரணம் விசாரம் நாம அந்த அவன் பார்க்குற அந்த வஸ்து இருக்கு. அது ரதத்தை இல்லை. இந்த வாசத்துல ரதத்தான சொல்ற சப்தம் தான் இருக்கு. விசாரம் நாமக்கு அவன் பார்க்கும் வஸ்து நாமதீரமாக இருக்கு. அப்படின்னா இந்த சப்தத்தை காட்டிலும் தனியாக அந்த வஸ்துக்கு ஒரு எதிர்ப்பு இல்லை அப்படின்னு காமிக்கிறோம். இதுல நம்ம என்ன படிக்கலாம்னு சொன்னா நம்ம ஒரு வஸ்துவை விவகாரம் பண்ணும்போது அந்த சப்தத்தினால விவகாரம் பண்ணும்போது அந்த சப்தத்துக்கும் அந்த அர்த்தத்துக்கும் ஒரு சாதாரணத்தை ஆரோபணம் பண்ணிக்கிறோம். அதனால இதுவே புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது நியாயமா சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் சாதாரணம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க உடனே இது எத்தனை இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு அவன் தேவதத்தன் தானே அப்படின்னு சொல்றது தேவதத்தன் இல்லையே அப்படின்னு சொன்னா அப்படி அப்படின்னு தேவதத்தன் தாழ்வான் அப்படின்னு. ஆனா அந்த விதமான அந்த சாதாரணம் நமக்கு கிடைக்கிறது. அப்படி பார்த்துட்டு இந்த ஓங்காரம் இந்த சப்தம் இருக்கு. இந்த சப்தத்துக்கு சர்வம் வாக்கியமா கொண்டு போயிடுறது. எப்படி வாக்கியமா கொண்டு போயிட்டு அதாவது சர்வாவா அதுதான் ஒரு புதிய கொண்டு வந்து சொல்லுது. சப்தப்பிரபஞ்சம் எல்லாமே ஸ்தூலமான விஷயத்தை சொல்லக்கூடிய சப்தப்பிரபஞ்சம் எல்லாமே இந்த அகாரத்துடைய விகாரம். அகாரத்துடைய விகாரம்னு சொன்னா விகாரங்கிறது அந்த பிரகிருத்தியை காட்டிலும் கல்யாண சத்தை கொண்டது இல்லை. அந்த காட்டிலும் பானைங்கிறது ஒரு கல்யாண சத்தை கொண்டது ஆகாது. அதுதான் அந்த மாதிரி இருக்கிறோம். அப்படி பார்க்கறது எல்லா சப்தங்களும் அந்த அகாரத்தை சேர்ந்துடும் அப்படின்னா இப்ப இந்த சப்தங்களை காட்டிலும் அந்த சப்தத்தை அர்த்தம் சொல்லக்கூடிய வஸ்துக்கள் இருக்கு. சில வஸ்துக்கள் அந்த வஸ்துக்கள்லாம் தனி இல்லை. நாம தான் அதை சேர்த்துட்டோம். சப்தத்தியாசம் நாம உபயோகம் ஒரு ஆரோக்கியம் ஆராய்ச்சி இருக்கு. அதனால அது இந்த சப்தம்னா அந்த அர்த்தம் அதுக்குள்ள இருக்குது. அந்த சப்தங்கள்லாம் ஒரு சப்தத்துக்குள்ள வருவதுன்னு சொன்னா அந்த காற்றுள்ள சூழல் கூட அறியாது. எதுக்காக சொல்றேன்னா இப்ப நம்ம அரசனுடைய கூட அந்த வாக்கியவாத பாவத்தை மனசுல வச்சுட்டு அதை வச்சுட்டு அப்படின்னா வாக்கியம் அப்படின்னு அதுதான்
அப்படின்னு சொல்லி இந்த வாசகத்துல இருக்கு. ஓங்காரம் தான் அது அர்த்தத்துல இருக்கிறதோட இதுல இல்லை. அர்த்தத்துக்குள்ள காரிகாரணமானதுக்கு காரணம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது சப்தத்துக்கும் அது ஏன் இந்த தேவரத்திலிருக்கிற சப்தத்துக்கும் அவருடைய அர்த்தத்துக்கும் ஒன்றும் காரிகாரணம் வருது. அந்த மாதிரி இந்த அகாரத்துல எல்லாத்தையும் இப்படிதான் அர்த்தவாதிகமாக இருக்கு. ஆனால் அந்த அகாரத்தை உகாரத்தை மகாரத்தை அகம்னு ஆத்மாவை சொன்னாரு. அது அடக்கினத்துல இப்போ சப்தமே சொல்லுது. அந்த சப்தமே ஒன்று அப்ப எல்லாருக்கு வாக்கிய வாசகம் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அந்த அகம்னு சொல்லக்கூடிய சாஸ்திர ஸ்வரூபம் இருக்கு. இது வாக்கியமா வாசகமானு சொன்னா ரெண்டுமே இது வாக்கியத்தையும் சேரல, வாசகம் சப்தத்தையும் சேரல, சப்தமும் கலந்து கொடுத்துருக்கோம். ஆக சுத்த ஆத்ம கொடுக்கும். அதுதான் வாக்கிய வாசக நிர்முகம் ஏக உபாதேய வருஷம். வாக்கியவாசக நிர்முகமான இந்த வஸ்துவை இவன் அர்த்தத்தை அடைகிறான் அப்படின்னு சொன்னா அது இவனுக்கு ரொம்ப பிடித்த வச்சு இவன் அடைய வேண்டிய வச்சு அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? நம்ம எதை அடையலாம் கஷ்டப்பட்டு தியானத்தை சம்பாதிச்சு இந்த ஆத்மஸ்வரூபத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு. ஆனா இங்க புரிஞ்சா ஏக உபாதேய வச்சு இது உங்களுக்கு பிடிக்கிற வச்சு இவங்க ஆனால் இவன் வேண்டாம் ஆத்மாவை வேண்டாம் சுற்று ஆத்மாவை என்ன சொன்னா இவன் விட முடியாது இல்லையா? அதனால தேவையும் இல்லை. சரி இப்போ கொடுத்து விட்டு போனா கொண்டு விடுகிறது அந்த காரணம் வேறாமதாக இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக தேவ உபாதைகளுக்கு தாமே தன் சுரூபமாகவே இருக்கும். பிரஜானம் அப்படின்னு தெரிவித்து வருவது ஆனந்தம். இது ஆனந்தம் வந்துருக்கு. விஞ்ஞானம் ஆனந்தம் இருக்குன்னா இதுதான் வைஷ்ணவம் பதம். கிருஷ்ணனுடைய பதம். பதங்கிறது பத்தியது கம்யது. இது பதம். அதாவது தியானத்தினாலே அடையப்படுகிறது. தியானத்தினால ஒரு கருத்து என்னன்னு கேட்டா இதுதான் கிடைக்குது. அதனால பதம் கிருஷ்ணனுடைய பாதங்கிற அர்த்தம் இருக்கு. பரமம் பரம் அப்படிங்கிறதுக்கு பதத்தம் பாதங்கிற அர்த்தத்தை விட்டு ஆனா விஷ்ணுவுடைய கால் பாதம் அப்படிங்கிற அர்த்தத்தை அது நினைக்கும் பரமஸ்தானம் சமாதி அத்தியாவகான்னு ஆரம்பிக்கிறது. ஆரம்ப வார்த்தைக்கு எடுத்துக்க. அப்ப அவ இந்த சமாதி மூலமாக சமாதினா இந்த தியானம், இந்த தியானம் மூலமாக கடைசியில அவர்கள் எந்த லட்சியமான புரிதல் முடிவு இதோட சமாப்தி சஞ்சீகரணம் இது வந்து பேரே இல்லை. இந்த சஞ்சீகரணம் இது எதுக்காக சொல்றதுன்னு கேட்டா எவ்வளவு அறிக்கையில வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம். பல விதமான சிருஷ்டிகள்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி கூட சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே உபாய சோகதாக கிருஷ்ணரியா குரு யோக விஸ்வரியா கிருஷ்ணரியா சோதிகா அனுகா பல விதமா சொல்லப்படுறது. இதெல்லாம் உபாயம். இதனுடைய திருப்தி அந்த ஆத்மஸ்வரூபத்துல நிலத்தை நிற்கணுங்கிறதுக்கு ஒரு சாதனமாகத்தான் திருப்தி சொல்லப்படுது. திருப்தி சொல்லப்படுறதுங்கிறதுலாம் திருப்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. திருப்தி உண்டு. ஆனா அந்த திருப்தி சொல்லப்படுறது திருப்தியை தெரிஞ்சவங்கிறதுக்காக நான் இதுல என்ன சொல்லுங்கன்னா இந்த மலையில அக்னி இருக்கிறது ஏன் நான் கேட்ட புகை வருவாரு ரூமவத்வா அப்படின்னு இந்த ரெண்டு பேரும் 2 வாரம் உதாரணம். ரூமவத்வாக்கு நான் சொன்னது இருக்காங்க இந்த பருவத்துல பூமம் இருக்குங்கிறத காண்பிக்கிறதுக்காகவா இல்ல பருவத்துல அக்னி இருக்குங்கிறத புறப்படுத்துறதுக்காகவா? இல்லையா? நான் பருவத்துல அக்னி இருக்குங்கிறது தெரிவிக்கிறதா என்னுடைய முக்கியமான உத்தேசம். ஆனா நான் என்ன சொன்னா அவன் தெரிவிக்கலாம் உடனே அவங்களுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக பூமவத்வாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப பூமவத்வாக்கு சொன்னது ஒரு சக்தியை நிறுத்தி வந்ததுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து அது சொன்னது ஒன்றும் சாப்பிடுறது இல்லை. ஆனா அதுக்காக நான் சொன்ன பூமாங்க இன்னும் அப்படி சொல்லப்பட்ட விஷயம் இது அவன் இதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டா சாப்பிடணும் வேற அர்த்தம். அப்படி இந்த திருப்தியெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கோ இந்த திருப்தியை இல்லைன்னு நான் சொல்ல போறதில்லை. நீங்க சொல்லக்கூடிய திருப்தியெல்லாம் இல்லைதான். ஆனா இந்த திருப்தியை தொழில்நுட்பம் எதிராக கேட்டா திருப்தியை சொல்றதுக்காக இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சொல்றாதான் அந்த சப்தம் ஞானம் அனந்தம் அனந்தங்கிற அம்சம் தெரியும்.
சொல்லிட்டாலே போதும், அதுக்கப்புறம் எனக்கு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு மேல இதுவே ஆகாரம் வருது, அது வருது கிட்ட வரைக்கும் சொல்லிட்டு வருதுதான் காரணம் என்னன்னு இருக்கா. அப்பதான் அந்த ஆனந்தம் எனக்கு புரியணும். இல்லையா இது என்ன சொல்லி போற அனுப்பணும், எப்படி அனுப்பணும் தெரியல, குணாச்சாரங்களுக்கு சிரமத்தை தவிர்த்து அப்படின்னு ஒரு ரகம் அவருக்கு இல்லைப்பா. அதை வந்து உண்மையே அதை காட்டின தனியாலே கற்று வச்சு ஆகுவது அந்த பிரம்மன் தான் நிஜமாயிருக்கு சர்வம் ஏன் அப்படின்னு சொன்னாதான் அதை காட்டு ஒன்றுமே இல்லைன்னா அப்ப அதுதான் ஆனந்தம் அப்படின்னு சொல்லுது. ஆனந்தத்துக்கு உருவாக்கம் பண்றதுக்காக திருப்தி இருக்குது, திருப்தி பெற்றுக்கிறதுக்காக திருப்தி இல்லை, அதான் திருப்தி இல்லைன்னு சொல்லல. அப்ப அந்த விதத்துல பார்க்கறப்போ இது எல்லாமே ஐக்கியத்துக்கு திருப்திக்கு உபலட்சணம். கண்டிப்பாக அந்த திருப்தி சொன்னது எதுக்காக? இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தத்துவஞானம் செஞ்சு அந்த தெரிவிப்பதில் இதனுடைய மனசு வளர்ந்ததுக்காக. அப்ப அந்த விதத்துல இந்த பஞ்சீகரணத்துக்கு சொல்லப்பட்டது ரொம்ப சுலபமா இறந்துவிட்டான். ஏன் ஒவ்வொன்றா வேலையெல்லாம் வந்து மனதை படுறதோ சொல்லணும்னு சொல்லி அதை எல்லாத்தையும் கேட்டு வந்து இதுதான் வாக்கு இருக்கு பார்த்துக்கோ, இந்த வேலையை சுற்றி சொல்லி ஒன்றும் இல்லை. அதனால என்னுடைய மனசுங்கிறது அறிஞ்சு இதம் பிரகரணம் ஞாபகம் சதவஸ்தம் அமானுஷ்வாதி நியமனி குரு பிரசாதா இமாம் வித்யாம் பிரயத்தனேன யோகி சந்தாசு சர்வதா சமஸ்தே இமாமுத்திர போத அனாமத்தத்தை காலத்தாளுக்கு உபயோகம். இந்த பிரகரணம் வந்து ரொம்ப பிரயத்தனப்பட்டு அவசியம் இருக்கணும். எத்தனா ஞாபகம் அதவஸ்தம், எத்தனா அப்படிங்கிறது சொல்றது அந்த இதை சொல்லலாம். இறுதி திருவிழையாள பிரகாசம் சொன்னாலும் இருபத்த போய் அவருக்கு சுற்றுலாவில் எல்லாம் பண்ணி அந்த நியமத்தோடு இந்த பிரசன்னத்தை அவருக்கு சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிகிறோம் கல்வி பார்த்து அந்த கிரமத்தில் எழுதுகிறோம். எத்தனா ஞாபகம் பகவத்மன் ஒரு விசேஷம்னு வாக்காட்டா எழுதுறாங்க. எப்பேற்பட்ட குருவுக்கு சேர்ந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பகவான் போராது பகவத் சமானா அப்படி இருக்கணும்னு அந்த மாதிரியான அதாவது சோதரியும் பிரம்மாவிஷ்டம்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட குருவுக்கு சேர்ந்து போய் அவர்கிட்ட தெரியும் தத்துவஞானத்துக்கு தெரியும். இன்னொன்று கூட சொல்லலாம், குரு பக்தி பிரகார தாங்கிறது எல்லாருமே நடத்தப்படும். பகவத்கி ஜாதகங்கிறது ஜாதகம் ஏன் ஜாதகம், இதை தெரிந்து கொள்ள வேண்டியவன் யார் அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து காது கண்ணு சொல்ல முடியாது. ஒரு இந்த முகக்குவது பகவத்கமான சொல்லலாம். எப்படி இல்லையா இந்த வேறு கூடாமல் அந்த சிக்கன் அஜானியா வளர்த்தையே வித்வான சொல்லலையா ஆயுதத்தியாக பேசலாம். தீர்மானம் வந்தாச்சுன்னா வித்வான் தான் என்ன போவதில்லை அப்படின்னு தீர்மானம் ஆகிடுச்சுன்னா அதை சூத்திரம் பண்றதுக்கு முன்னாடியே வித்வான் அப்படின்னு சம்போதனம் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த மாதத்தால் கூட பரிவர்த்தமாகும். இந்த வீட்டிலேயே வந்து அவள் தெரிஞ்சுட்டாங்கன்னா தெரிஞ்சதுக்கப்புறம் அவளுடைய இது சகோதரத்தை தெரிஞ்சுக்கிறது அனந்தோக்கு அதபிரத்த நாசி வியாக்கியானம் இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு ஆதாரம் அதை சொல்லி கொடுத்தாங்கன்னா அவனுக்கு தியானம் வராமல் போகவே போகாது. இதுதான் வேற வழியே இல்லை, கூடவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். அதை தவிர்த்து இருக்கிறது நியமங்கள் தான் சொல்ற அமானுஷ்வாதி நியமன் அமானுஷ்வம் அவருக்கு அப்படின்னு 20 சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு 14,000 அந்த நியமங்களை தான் அமைச்சிருக்கோம். ஏன்னா காரணம் இல்லையாதான் குரு பக்தி பிரசாதம் அவருடைய பிரசாதம். இதனால இவனுக்கு அது மாத்திரம் இல்லை, இமாம் விஜயான் யோகி சந்தா அது சர்வதா. இந்த சுந்தா காலத்தில் நமக்கு சுந்தாவனம் இருக்கு. இப்ப இவ்வாறு என்ன பண்ணணும் சொன்னா இந்த விஷயம் அந்த சமயத்துல தான் வந்துள்ளது, பிரசாதம் வந்துள்ளது. சந்தாவனம் சர்வதா சர்வதா சமஸ்தது. அதனால என்ன ஆகுது, அதனால கால விசேஷத்துல அந்த விஷயம் அனுசந்தானம் பண்ணா அது சபலம்.
கால விசேஷத்துக்கு ஒரு எல்லாம் காலம் கூடி ஒரு வீடு சொல்லுவாங்க. ரெண்டாவது காலத்துல யோகி இந்த மூத்துவாக இருக்கிறவன் இந்த வீட்டில் அவசியம் அதை எப்படி விசாமித்திர போக அனாகத்த நல்ல வைராக்கியம் கொண்டவனாக இருக்கும். சிவலோகத்திலே வரலோகத்திலே வரக்கூடிய லோகத்தில ஆபத்து இல்லாத நல்ல வித்தியை கொண்டவன். அப்பேற்பட்ட அந்த யோகி இந்த வித்தியை அத்தியசிக்கிறார். ஆனா சில பேர் என்ன ஆகுதுன்னா, சில வீட்டுக்குள்ள நுழையும் போது இந்த வந்தா யாருக்கணும் இது பார்த்த மாதிரி தோணுவது இருக்கிறோம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நாம ஒரு இடத்துல அதுக்கு என்ன காரணம்னா, நாம எந்த துவாரம் வழியா உள்ள நுழையிறோமோ அதெல்லாம் கணக்கு வச்சு நமக்கு தாண்டி வருது. ஆனா உள்ள போயாச்சுன்னா எனக்கு இதுதான் கிடைச்ச மாதிரி தோன்றது ஒரு அனுபவம் இருக்கு. அந்த மாதிரி திரும்ப எடுத்துக்கணும். ஏன்னா அங்க ஏமாந்து போக மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு தோன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு தடவை தான் ஏமாந்து போகும். இன்னொரு தடவை போகும்போது